ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் Girliee. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை எப்படி செய்கிறது நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு லெமன், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு பச்சை மிளகாய். நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோவையும் ஆனியனையும் நல்லா சீவிக்கிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர், மிளகாய் பொடியோடு சேர்த்து தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பேனை எடுத்துக்கோங்க. நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக ஆயிலை அதில் ஆட் பண்ணுங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலிருந்து சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க. நல்லா அதை அடை மாதிரி தட்டுங்க. இது ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம சைட் டிஷ் பண்ணலாம் வாங்க. இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க சோயா சாஸ் கூட குட்டி குட்டியாக நறுக்கின பச்சை மிளகாவையும் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வேகிற அளவுக்கு அந்த அடையை திருப்பி போடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான டிஷ் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் Girliee.